ஒரு புது டீச்சர் கிளாஸுக்கு வராங்க. ஆனா அவங்க வந்திருக்கிறது சாதாரண ஸ்கூலுக்கு இல்ல, அந்த ஊர்லயே இருக்கிற ரவுடி பசங்க படிக்கிற ஒரு கிளாஸுக்கு. ஃபர்ஸ்ட் டேவே அந்த டீச்சரை வச்சு செய்யணும்னு அந்த கிளாஸ் பசங்க ஒரு செம்ம பிளான் போடுறாங்க. கிளாஸ் டோர் ஹேண்டில்ல கரண்ட் வச்சிடுறாங்க. டீச்சர் தொட்டதும் ஷாக் அடிச்சு தெரிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டீச்சர் என்னடானா டோரை திறக்கிறதுக்கு பதிலா ஒரே எத்துல எத்தி உடைச்சு உள்ள போறாங்க. இத பார்த்த அந்த பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். கிளாஸே ரெண்டாகி பசங்க எல்லாம் காத்துல பறந்து போய் விழுகுறாங்க. டீச்சர் ஒரு மாசா நடந்து வந்து போர்டு முன்னாடி நிக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு, உங்ககிட்ட கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸே இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம டீச்சரும் யோசிக்காம டஸ்டரை எடுத்து கரெக்டா அவன் வாய்க்குள்ள அடிச்சு அவனை சைலண்ட் ஆக்குறாங்க. இத பார்த்ததும் அந்த பசங்களுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. கையில கிடைச்ச டென்னிஸ் பாலை எடுத்து டீச்சர் மேல மொத்தமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம டீச்சர் வேற லெவல்ல பின்னால திரும்பியே பார்க்காம வர்ற எல்லா பாலையும் அடிச்சு தெறிக்க விட்டு அவங்களையே திருப்பி அடிக்க வச்சிடுறாங்க. கிளாஸ் முழுக்க ஒரே அம்மா அப்பான்னு வலி தாங்க முடியாத சத்தங்காம். இவ்ளோ நடந்தும் நம்ம டீச்சருக்கு கோவம் அடங்கல. கையில சாக் பீஸ் எடுத்து கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களையும் பொசுக்கு பொசுக்குன்னு சுட்டு தள்ளுறாங்க. அப்போதான் அந்த பசங்களுக்கு புரியுது, வந்திருக்கிறது சாதாரண டீச்சர் இல்ல, அவங்களுக்கெல்லாம் ஹெட் மாஸ்டர்னு. அன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ்ல இருந்து ஒரு பெரிய குண்டு வெடிக்கிற சத்தம் கேக்குது. டீச்சர் உள்ள வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி வாதியார வச்சு செஞ்சு அவர் மூஞ்சில கரிய பூசி வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் கிளாஸுக்கு புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்த ஒரு பணக்கார வீட்டு பையன் தான். அவன் நம்ம டீச்சரை பார்த்து, தைரியம் இருந்தா ஏன் கூட பாம் செய்யற போட்டியில ஜெயிச்சு காமின்னு சவால் விடுறான். அதுக்கு நம்ம டீச்சர், பாம் எல்லாம் சின்ன புள்ளத்தனமா இருக்கு, ராக்கெட் செய்யலாம் வா அப்படின்னு திருப்பி சேலஞ்ச் பண்றாங்க. நான் ராக்கெட் செய்யலனா இந்த ஸ்கூலை விட்டே போயிடுறேன்னு சொல்றாங்க. எல்லாரும் கிரவுண்டுக்கு போறாங்க. டீச்சர் கையில ஒரு சோடா பாட்டிலும் டேப்பும் மட்டும் தான் இருக்கு. பசங்க எல்லாரும் இத வச்சா ராக்கெட் செய்ய போறாங்களான்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா நம்ம டீச்சருக்கு தெரியும், அந்த சோடால இருக்கிற கார்பன் டை ஆக்சைட வச்சு பிரஷர் கிரியேட் பண்ணி அந்த ராக்கெட்டை பறக்க வைக்க முடியும்னு. சொன்ன மாதிரியே அந்த சோடா பாட்டில் ராக்கெட்டை வானத்துல பறக்க வச்சு அந்த பசங்களோட வாயை அடைச்சிடுறாங்க. அந்த பசங்க எல்லாரும் வாயை பொழந்துகிட்டு பாக்குறதோட இந்த படம் முடியுது.